ஹே வாட்ஸ்அப் கைஸ், நான் இப்போதைக்கு யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனை அட் 0.25 ஸ்பீடில் பார்த்துருக்கேன். ஸோ நான் கண்டுபிடிச்ச 22 நியூ டீட்டில் இப்போதைக்கு ஷேர் பண்ண வந்திருக்கேன். உண்மையில எல்லாமே அவசரமாக இருக்கும். வாழ்க்கை குழி பாருங்க. நான் இன்னைக்கு இல்லை எபிசோட் 1 and 2 ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் இட். நம்பர் 1, நீங்கள் இந்த இன்ட்ரோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம ஸ்பைடர்மேன் கிளாசிக்கோட அந்த அனிமேஷன்ஸ் அண்ட் நம்ம எக்ஸ்மேன் அண்ட் சில்வர் சர்ஃபர் அண்ட் வாட்டர்ஃப்னு பழைய நம்ம மாலோட இந்த அனிமேஷன் ஷோ காமிக்கப்பட்டிருக்கோம். நம்பர் 2, இந்த ஷோ வந்து ஆரம்பிக்கும் போது நீ பார்த்துருப்பீங்க. அங்கே வந்து நீங்கள் அவென்ஸ் டவரை பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த யூனிவர்ஸில் அவென்ஸ் ஆர் வெல் நோன் பிகாஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஆனிமேயோட காலில் கூட நம்ம ஐமோட ஃபிகர் காமிக்கப்பட்டிருக்கோம். அண்ட் நம்ம நார்மல் ஹாஸ்பிட்டல் கூட நம்ம கேப்போட ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. ஸோ இந்த யூனிவர்ஸில் வந்து அவென்ஸ் எல்லாருமே ஃபேமஸ். நம்ம டாக்டர் விக்வர் கூட நம்ம ஹாக்கை மிஷன் பண்ணியிருப்பாரு. I am not seeing anything. Wow, nothing gets by you, Hawkeye. I have நியூஸில் நம்ம எம்சியூ மாதிரியே இவங்க எல்லாருமே வெல்னோட கேரக்டர்ஸ். நம்பர் 3, நம்ம பீட்டர் வந்து மார்னிங் எந்திரிப்பாரு. பார்த்துட்டு எந்திரிக்கும் போது அவர் ஒரு காஃபி புக் வரைக்கும் இந்த காஃபி புக் பேரை பாருங்களே, அமேசிங் ஃபேண்டசி அண்ட் கீழே பிவேர் த ஜேஸ் போட போட்டிருக்கோம். ஸோ இது எக்ஸாக்ட் ரெஃபரன்ஸ் டு நம்ம அண்ட் மேன். நம்பர் 4, நம்ம பீட்டர் வந்து முதல்ல அந்த மிட்டவுன் ஹை ஸ்கூலுக்கு போவார். அதான் அவரோட ஃபர்ஸ்ட் டே. பட் நம்ம டாக்டர் நம்ம பீட்டர் பார்க்க நம்ம ஸ்பைடர்மேனுக்குமே நம்ம டாக்டர்ஸ் யாருக்கு தெரிஞ்சிருக்காது. அவர் கூட கேட்டிருப்பாரு, இது என்ன பார்க்க ஒரு விதமான ரிசல்ட் டைமில் இருக்கானே அப்படி கேட்டிருப்பாரு. ஸோ நம்ம பீட்டர் பார்க்கறதுக்குமே தெரில, இவன் தான் அந்த யூனிவர்ஸில் இருந்துமே தெரிலனா. ஸோ பாசிபிளி இந்த டாக்டர்ஸே வந்து வேற யூனிவர்ஸ் வந்து கேரக்டராக இருக்கணும். ஏன்னா வெனம்லாம் காமிக்கப்பட்டு பாசிபிளி வேற யூனிவர்ஸ் கேரக்டராக இருக்கலாம். அப்படி இல்லாட்டி வேற டைமென்ஷன் வேற பிளேஸ் வந்து வர காமிக்கப்படலாம். நம்பர் அண்ட் அவருக்கு அவரோட உடம்புல ஐய பகமோட்டு அண்ட் காமிக் வந்து எக்ஸாக்டாக அந்த சூட் கொடுக்கப்பட்டிருக்கு. எக்ஸாக்ட் காமிக் அக்யூட்டான சூட்டு எல்லாமே காமிக் அக்யூட்டாக இருக்குது. பட் பவர்ஸ் எல்லாமே நம்ம எம்சியூ யூஸ் பண்ணுற டாக்டர் ஸ்ட்ரேஞ்சோட பவர் மாதிரி இருக்குது. பார்த்துருப்பீங்க. அவர் வந்து அந்த டைம் சூழ்நிலை ரிவர்ஸ் பண்ணுவார் அண்ட் மிரர் டைமென்ஷன் யூஸ் பண்ணுவார். ஷீல்ட் ஆஃப் சரப் யூஸ் பண்ணுவார். அது ஒரு டாக்டர் யூஸ் பண்ணியிருப்பார். அண்ட் நம்ம டாக்டர்ஸோட ஐகானிக் பவர் இது காமிக் எனக்கு பிடிச்ச பவர் ஃபேஸிங். அவரால் ஃபேஸிங் பண்ண முடியும். ப்ளூ கலர் மாறி அவரால் ஈஸியாக ஃபேஸிங் ஆக முடியும். அதையுமே சீரீஸில் அவங்க அதை காமிச்சிருக்காங்க. காமிக் புக் கம்மிங் டு லைஃப். நம்பர் 6, நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து தன்னோட டைம் ஸ்டோனை யூஸ் பண்ணும் போது அவரோட ஐயப்பாக மட்டும் தான் க்ளோ ஆகும். ஸோ பாசிபிளி ஐயப்பாக மட்டும் டைம் ஸ்டோன் எதுக்குலாம் லைக் எம்சியூ. நம்பர் 7, நம்ம டாக்டர்ஸே வந்து அந்த வெனம் லைக் கிரீச்சர் வந்து பிடிச்சி தூக்கி போடணும். தூக்கி போடும்போது நீங்கள் 2.5 தெரிஞ்சிருக்கும். அது திரும்பி நம்ம க்ளோக் ஆஃப் லெவிட்டேஷன் அப்படி ஒரு உடம்ப கவர் பண்ணி அண்ட் அவரோட கண்ணையுமே அது ப்ரொவைட் பண்ணும். பார்த்துருப்பீங்க. ஸோ உண்மையிலே இது எல்லாமே அனிமேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த அளவுக்கு அவங்க எஃபர்ட் போட்டிருக்காங்க. நிச்சயமாக அதை பேசி ஆகணும். ஆஸ் அ யூடியூபராக அதான் என்னோட வேலை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு அந்த ஃபுல் என்டையர் பாடியுமே கவர் பண்ணும் அண்ட் கண்ணையும் கவர் பண்ணும். இது அறியப்படக்கூடாதுன்னு. ஸோ பெஸ்ட் அனிமேஷன் டீட்டெயில். நம்பர் 8, நம்ம டாக்டர்ஸ் வந்து தன்னோட நிறைய கைகளை கூட்டி வந்து நிறைய வயரை போட்டு வந்து வேணாம் பிடிப்பாரு. இது எக்ஸாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஃபினிட்டி வார நம்ம ஜானஸ் யூஸ் பண்ண அதே அட்டாக்கை அவர் இங்கே யூஸ் பண்ணியிருப்பாரு. உண்மையிலே ஆசாம். நம்பர் 9, நீங்கள் இந்த மொத்த சிறுசுமே ஒரு ஆடாக பார்த்துருப்பீங்கன்னா பின்னாடி எல்லா எஃபிசி கேரக்டர்ஸுமே அப்படி சும்மா நிற்பாங்க. ஒரு சிலவே நிற்பாங்க. அவங்களுக்கு எமோஷனே இருக்காது. இது வந்து ஒரு எரர் கிடையாது. அனிமேஷனாக பண்ண எப்படி இருக்கணும் மட்டும்தான். ஸோ அதெல்லாம் நீங்கள் எஃபிசி கேரக்டர்ஸ் எல்லாருமே காமிக்ல எப்படி இருந்தாலும் அதே மாதிரி காமிக்கப்பட்டிருக்கோம். நம்பர் 10, திருப்பி நம்ம பீட்டர் வந்து ஸ்பைடர்மேனாக மாறுறாரு அப்படி காமிக்கப்பட்டிருக்கோம். அவர் முதல்ல வெப் சைட் இருந்தால் பார்த்துருப்பீங்க. எக்ஸாக்ட் லைக் ஸோ இந்த இன்ட்ரோல நீங்கள் நம்ம ஸ்பைடர்மேன் எப்படி ஸ்பைடர்மேனாக மாறினான்னு எல்லாம் காமிக்கப்பட்டிருக்கோம். நம்பர் 11, ஆக்சுவலி ஓப்பனிங் பார்த்துருப்பீங்க. அந்த எபிசோட் ஓப்பனிங்கில் பீட்டர் வந்து அவசரப்பட்டு எடுத்துட்டு போவார். அப்போ எக்கச்சக்க எடுத்துட்டு போவார். அப்போ ஒரு பக்கெட் மணி எடுத்துட்டு போவார். ஒரு பக்கெட் எடுத்துட்டு போவார். அதை எடுத்துட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் பீட்டர் பார்க்கறதுக்கு பவர்ஸ் கரைச்சக்கப்புறம் அதே மாதிரி திரும்பி வருவார். இப்போ பாருங்களே அந்த கேரக்டர் வந்து அந்த பக்கெட் பக்கம் எடுத்துக்கிட்டாரு. இவன் வந்து எடுத்துட்டு போறான்டா அப்படின்னு அந்த ஃபுல் பக்கெட்டே அவர் பக்கம் எடுத்துக்கிட்டாரு. ஸோ உண்மையிலே குட்டி குட்டி இந்த பெஸ்ட் கன்வீனியன்ட். அண்ட் நம்பர் 12, நீங்கள் நம்ம ஸ்பைடர்மேன் எப்பெல்லாம் வெப் யூஸ் பண்ணுறாரோ அவர் கையில் ஒரு அனிமேஷன் ஆட் பண்ணியிருப்பாங்க. என்ன பார்த்துருப்பீங்க, அவருக்கு வெப் யூஸ் பண்ணுறது ஒரு கேஸ் சிலிண்டர் மூலியமாக தான். ஸோ எப்போலாம் அவர் வெப் யூஸ் பண்ணுறாரோ அப்புறம் நிச்சயமாக அந்த கேஸ் வந்து பர்ஸ்ட் ஆகும். அதை தாங்குற வகையில் எப்போ நம்ம ஸ்பைடர்மேன் வெப் யூஸ் பண்ணுறோம் அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க அவர் கையில் குட்டியாக ஒரு ஸ்பார்க் வரும். எக்ஸாக்டாக அந்த அனிமேஷன் காமிக்குது. அண்ட் நம்பர் 13,
நீங்க இந்த லைஃப் ஸ்டெப் போயிட்டு இருக்கோம். நம்ம பீட்டருக்கும் நம்ம ஹாரியை காப்பாற்ற போயிருப்பாரு. அப்ப லைஃப் ஸ்டெப் போயிட்டு இருக்கும் பாருங்களே, அங்கே கழட்டி விட்டுருக்கோம். இவன் என்ன புது அவெஞ்சரா அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கோம். அண்ட் இவன் பக் ஃபேன் அப்படின்னு கேட்கப்பட்டிருக்கோம். அண்ட் கீழே பார்த்துருப்பீங்க ஸ்க்ரூ பால் அப்போ காமிக்கப்பட்டிருக்கோம். இவங்க ஒரு காமெடி ஒரு கேரக்டர். இவங்க எக்கச்சக்கமான கொடூரமான விஷயத்துக்கு வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணி வீடியோ போடுவாங்க. அவங்க போட்டிருந்தாங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சப்ப என் சேனல் செக் பண்ணி பாருங்கப்பான்னு இந்த கமெண்ட்ல போட்டிருக்காங்க. இவங்க காமெடி இருக்க ஒரு கேரக்டர் ஸ்பைவன் இருக்கவங்க வந்திருக்காங்க. நம்பர் 14 நம்ம ஸ்பைவன் வந்து ஒரு மிகப்பெரிய கார் வந்து பஸ் மேல இடிக்க போகும். அதை குறுக்க போது ஒருத்தர் இருப்பாரு. இதே ஃபுட்டேஜ் தான் நம்ம கேப்டன் அமெரிக்கா சில்வர் பார்த்த நம்ம அயன்மேன் நம்ம டாமன் ஸ்பைடர்மேனுக்கு போட்டு காப்பாரு. அதை அப்படியே அவங்க ரெப்ளிகா பண்ணியிருக்காங்க. நம்பர் 15 நம்ம ஸ்பைடர்மேன் வந்து பவர் கிடைச்சா தொத்தரோட கண்ணாடியே போட மாட்டாரு. நீங்க தான் அப்படி இல்லை எல்லா காமிக்லையும் அண்ட் நம்ம மூவிஸ்லேயே பார்த்துருப்போம். பட் இந்த சீசன் வந்து அவர் கண்ணாடி போட்டிருப்பாரு. அது ஏன்னு தெரியல. பட் ரைட்டர்ஸ் வந்து பீட்டர் பார்க்கற கேன் எல்லாமே ஒரு கான்செப்ட் அடுத்து உருவாக்கியிருக்காங்க. இந்த எபிசோட கடைசியில் அந்த என் ஸ்கின்ல ஓடாம பார்த்துருப்பீங்க. பீட்டர் பார்க்க கேண்டி போடாமல் எப்படி இருக்குன்னு ஒரு அந்த ட்ராயிங்ல வந்திருக்காங்க. பட் அதை லாஸ்ட்ல யூஸ் பண்ணல. பட் ஏன்னு தெரியல. பட் அவங்க அப்படியே கேண்டியாக வச்சுக்கிட்டாங்க. பட் இது ஒரு ஹாரர் ஃபீல் ஆச்சு. அண்ட் நம்பர் 16 நீங்கவே பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஸ்பீடரை பார்க்கறது அப்படியே அவரோட குட்ஸை தாண்டி பறந்து போவார். இதே கேட்ட நீங்க ஸ்பைடர்மேன் பற்றியே பார்த்துருப்பீங்க. இது நம்ம ஸ்பைடர்மேனை திப்பா சொல்லுவார். இதே கேட்ட நீங்க ஷாங்ஸி பற்றி பார்த்துருக்கலாம். அவரு இங்கே குட்டியாக கேமரா கொடுத்துருக்காரு. நம்ம 17 பீட்டர் வந்து தன்னோட ஹவுஸுக்கு வர்றது வந்து நம்ம நார்மல் ஹவுஸ்பேண்டை பார்க்குற எக்ஸாட் ஷாட். இந்த எக்ஸாட் தான் அப்படியே கேப்டன் அமெரிக்கா சிவில் வார் படத்தில் அப்படி காமிக்கப்பட்டிருக்கும். ஸோ அப்படியே அவர் ரிப்ளிகா பண்ணியிருக்காங்க. பட் இது வேற யூனிவர்ஸ் இல்லை. பட் என்ன நடந்திருக்கு நீங்கள் நம்ம யூனிவர்ஸ் நம்ம தமிழ் வரும்போது அவர் கையில் டிவிடி போய் கொண்டு வருவார். அது கொண்டு வந்து அப்படியே இந்த டிஸ்கில் வச்சுருந்தா அந்த பக்கம் போவார். பட் இந்த யூனிவர்ஸில் வந்து அவர் டிஸ்கில் வச்சிருக்க மாட்டார். அப்படியே கையில் கொண்டு போயிட்டு அந்த பக்கம் ஆங்கிள் செட்டான அந்த டிவிடி போய் காணலாம். சப்போஸ் ஏறான்னு தெரியல. பட் இந்த 2 யூனிட்ஸ்க்கு அவங்க அழகா டிஃப்ரென்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு குட்டி டிஸ்க் மையாவே அவங்க அழகா அந்த காமிச்சிருக்காங்க அந்த டிஃப்ரென்ஸ். அண்ட் நம்பர் 18 நீ பார்த்துருப்பீங்க இந்த எபிசோட காமிக்கப்பட்டிருக்கும். எபிசோட் 2ல வந்து ஆஸ்கரோட காட் பே வந்து கலலோ ஜி அப்படி போடப்பட்டிருக்கும். காமிக்ஸ்ல ஜான்சன் கலலோ வந்து ஒரு மியூட்டன்ட். ஆக்சுவலி இது வந்து ஸ்பைடர்மேன் மாதிரி இருப்பாரு. இவர் பர்ஃபெக்டான ஒரு மியூட்டன்ட் தான். அவர் அப்படியே காமிக்கப்பட்டிருக்கு. இவரோட பவர் வந்து இவரால் டேஞ்சரை டெஸ்ட் பண்ண முடியும் காமிக்கப்பட்டிருக்கும். அதுவுமே இங்கே கூட்டியாக டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. நம்பர் 19 நம்ம இந்த எபிசோட் 2ல வந்து எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் பார்த்துருப்போம். அதை பார்த்துருப்பீங்க. நம்ம ஜெனி காமிக்கப்பட்டிருக்கோம். ஜெனி பொக்கால் டாய் இந்த காமிக்ல எக்ஸாக்டாக நம்ம டாஸ் வாஸ் எபிலிட்டி அவங்க அப்படியே இருக்கும். எல்லாத்தையுமே சீக்கிரமாக கற்றுப்பாங்க. ஸோ அந்த கேரக்டர் காமிக்கப்பட்டிருக்கு. இவங்க காமிக் கேரக்டர் தான். அண்ட் ஆஷா ஃப்ரம் ஒகேண்டா இவங்க காமிக்ஸில் இருக்காங்க. இவங்க வந்து காமிக்ஸில் இவங்களோட பவர் வந்து லைட்டாக அப்சர்வ் பண்ணுறது அப்படி காமிக்கப்பட்டிருக்கும். இவங்க ஒகேண்டா ஸ்கூல்லேருந்து வந்திருப்பாங்க. அவங்க சமைக்கப்பட்டிருக்கு. பட் என்ன மாதிரி வந்து பெஸ்ட்டு அவங்க கையில் பாருங்க அந்த கிமியா பீட்ஸ் இருக்கும். அந்த ஷூர் யூஸ் பண்ணுற கிமியா பீட்ஸ் இருக்கும். உண்மையிலே ஆர்டிஃபிஷியல் டீட்டெயில் அண்ட் அமிடஸ்டோ உண்மையிலே ஒரு ஆச்சரிய விஷயம். இவங்க நம்ம காமிக்கில் ப்ரௌன் அப்படின்னு சொல்லப்போ ஒரு கேரக்டராக காமிக்கப்பட்டிருப்பாரு. இவரும் ஹல்குமார் தான். பர்சனல் ஹல்கையும் இன்க்ரூவ் ஹல்கையும் கலந்த மாதிரி இருப்பார். இதால் சூப்பராகவும் சூப்பர் ஜீனியஸ் அண்ட் சூப்பர் ஸ்ட்ரென்த்தும் இருக்கும் இந்த கேரக்டருக்கு. ஸோ அந்த கேரக்டரை காமிக்கப்பட்டிருக்கு. நம்பர் 20 நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த நம்ம பீட்டர் பார்க்க ஒரு புருஷன் வந்திருப்பாரு. அவர் பேர் வந்து டாக்டர் விட்மேன். அவர் ஃபுல் பேர் வந்து டாக்டர் பென்ட்லி விட்மேன். இவருமே காமிக்ல இருக்கிற ஒரு சூப்பர் வில்லன் தான். வில்லன் தான். ஒரு காமிக்ல வந்து நம்ம வில்லன் மாதிரி ஃபேண்டாஸ்டிக் ஃபோருக்கு வில்லனாக இருந்திருப்பாரு. பெரிய வில்லன் கிடையாது, மொக்க வில்லங்க. பட் இவரை மந்திரவாதி மாதிரி காமிக்கப்பட்டிருக்கும். அந்த கேரக்டர் காமிச்சிருக்காங்க. வாஸ்பிளி இவரும் ஃபிக்சராக வில்லனாக மாறலாம். அண்ட் நம்பர் 21 நீங்கள் பார்த்து இந்த எபிசோட்ல நம்ம டாக்டர் கான்ஸை காமிச்சிருப்பாங்க. பட் அவங்கள ஜெண்டர்ஸ்ஃபாக பண்ணியிருப்பாங்க. பட் நீங்கள் எக்கே உங்களுக்கு தெரியும் இந்த கேரக்டர் தான் வந்து ஃபியூச்சர் அவங்க லிசராக வரப்போகிறாங்கன்னு அதை காமிக்கிற வகையில் நம்ம ஸ்பைடர்மேனுக்கும் அண்ட் அந்த ஃபயர்மேனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபைட் நடக்கும். அந்த பெட் ஷாப்புக்கு பார்த்துருப்பீங்க. அங்கே ஓரமாக நீங்கள் லிசரோட ஃபோட்டோ பார்க்கலாம். ஹாஸ்பிட்டலில் கன்ஃபார்மாக நீங்கள் லிசர் அந்த சீஸில் எதிர்பார்க்கலாம். அட் லாஸ்ட் நம்பர் 22 நம்ம பீட்டர் பார்க்க ஒரு பொண்ணு மேலே கஷ்டம் இருக்கும். பொண்ணு பேர் வந்து பெர்ல். ஆக்சுவலி காமிக்கில் பெர்ல் கேரக்டர் காமிக்கப்பட்டிருப்பாங்க. பெர்ல் பேகன்னு அவங்க வந்து ஒரு மியூட்டன்ட் மாதிரி தான். அவங்க மியூட்டன்ட் அல்லது சூப்பர் ஹியூமன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு தண்ணியை கொண்டு பண்ணுற பகுதி இருக்க காமிக்கப்பட்டிருக்கும். அந்த கேரக்டர் காமிக்கப்பட்டிருக்கு. ஸோ பாசிபிள் இவங்களுமே ஃபியூச்சரில் சூப்பர் ஹீரோ காமிக்கப்படலாம். இந்த சர்ப்ரைஸ் நான் கண்டுபிடிச்ச அமேசிங்கான 22 நியூ டீட்டெயில். இதில் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு மறக்காமல் கிளிக் பண்ணுங்க. அண்ட் சீக்கிரமே அடுத்த விஷயம் கூட பார்க்குறேன். அண்ட் நீங்கள் பண்ண சப்போர்ட் எனக்கு உண்மையிலே மெருகேற்றும். நிச்சயமாக மறக்காமல் இந்த வீடியோ முடிவு பண்ணி சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு போங்க. நான் உங்களை அடுத்து ஒரு ஆசிரியர் பார்க்குறேன். அண்ட்
Bye-bye.